ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பா முடியல சாமி, இதுக்கு நேற்று நடந்த சண்டையை கூட தாங்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது காண்டாகுதுங்க. அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கதறுது, காதில் கேட்குது. என்னென்னா நம்ம விஜே இல்லை எஃப்ஜே வந்துட்டு அவருடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அவருடைய அந்த அடாவடித்தனம், தற்பெருமை, நாம் தான் என்னை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர் தான், காசெல்லாம் மற்றவங்க கொடுத்துறாரு, என்னை கண்டுக்கவே மாட்டார், என்னை போட்டு அடிப்பார், மிதிப்பார், உனக்கு நான் படிப்பு மட்டும் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமிலியை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 17 வயசில் நான் வந்து சம்பாரித்து இப்போ வரைக்கும் கார் வாங்கிட்டேன், எல்லாமே என் சொந்த செலவு, என் ஜட்டி முதற்கொண்டு, நான் போட்டிருக்க ஜட்டி முதற்கொண்டு என் சொந்த செலவுன்றாரு. உன்னை படைச்சதே உன்னை பெற்ற அவங்க அம்மா அப்பா தான். உன்னைய வந்து அந்த 17 வயசு வரைக்கும் வளர்த்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ பாசத்தை கொடுத்துருப்பாங்க, உனக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பாங்க, உன் கூட சேர்ந்து 2 அக்காங்களையும் வந்து வளர்த்துருக்காங்க. இவ்வளோ கஷ்டங்களையும் பண்ண அவங்கள வந்து நீ வந்து என்ன சொல்கிற, இது நான் என் சொந்த காசில் வந்து வாங்கின ஜட்டின்னு. எப்படி நீ மனசாட்சி தொட்டு, அதாவது மனசாட்சியே இல்லாமல் வந்துட்டு ஏன் சொந்தது நீ மாறுதட்டிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா யாராலையுமே சொல்ல முடியாது இது சொந்தம்னா. நீங்கள் சுயம்புவாக வந்துட்டு மண்ணுலேருந்து உருவாகி வந்தால் நீ என் சொந்தம்னு சொல்லலாம். நீயே இன்னொருத்தவங்க தயவு தான், உங்கள் அப்பா அம்மா தயவில் தான் நீயே பொழைச்சி வெளியே வந்து அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற திறமையை வச்சு நீ வந்தேன்னு சொல்லலாம். எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நான் இல்லை, ஆனால் நான் தான் என்னோடய சொந்த காலை நின்னேன், என் சொந்த காலை நின்ன அந்த வார்த்தை சொல்லலாம். என் ஜட்டி முதற்கொண்டு நான் வாங்கினது, எல்லா ஐஃபோனில் என்னென்னமோ சொல்கிறார் மாடல், இதெல்லாம் வாங்கிட்டேன். அப்போ ஊதாரித்தனமாக இருந்திருக்கீங்க, அதை பெருமையாக சொல்கிறாரு. வந்த மாடல் இப்போ கரண்ட்டாக என்ன மாடல் இருக்குது எல்லாத்தையும் வாங்கிட்டேன், அப்போ ஊதாரித்தனம் தான். ஏன்னா பேசுறதுக்கு செல்லு, எடுக்க கேமரா, ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி, வேறு என்ன அதில் இருக்க போகுது? கேம் விளையாடுவீங்களா? அதுக்கேற்ற மாதிரி நல்ல மொபைல் ஒன்று வாங்கினா போதுமே, அதுவே 1 வருஷம் 2 வருஷம் வரும். இவர் இஷ்டத்துக்கு வாங்க ஒரு பொழுது. இதை வேறு பெருமையாக சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சுன்னா இரிட்டேட் ஆகுது எல்லாருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து போரிங் கதையில் இவர் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கவங்களை பெஸ்ட்டாக தான், அதாவது லாஸ்ட்டாக இருக்கவங்களை வந்துட்டு மைண்டில் நிற்கணும்னு நினைப்பாங்க. இவரது நம்ம நினச்சாவே நம்மளுக்கு எரிச்சலாக வருது. பேசினே இருக்காரு. நான் நடுவில் ஒரு வீடியோ வந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு திரும்ப போகிறேன், அப்பயும் பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நான் வந்துட்டு ஸ்டக்காகி நின்ட்டேன் சொல்லிட்டு நான் என்ன யோசிக்கிறேன். இல்லை, வீடியோவில் அவர் பேசிட்டு தான் இருக்காரு, போயினே இருக்குதுன்னு பேசுகிறாரு. வாழ்க்கையின் எல்லாரையும் பேசுகிறாருன்ற மாதிரி, அதாவது அனிதா சமத் அவங்களும் மிஞ்சிருவார் போல இருக்குது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப தற்பெருமை. நடுவில் என்ன ஆகிடுச்சு, விஜய் பாரு எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு தப்பு. ஆனால் முடியல, வந்துட்டு வாஷ்ரூமோட நின்றுட்டு எல்லோரும் தான் வந்துட்டு அவங்க உள்ளாட வரைக்கும் அவங்க காசில் தான் வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டா இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா தம்பி சொல்லிட்டு இருக்காப்புலன்ட்டு காண்டாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் கமுருதி வெளியே வந்துட்டார். அவருக்கு சொல்ல முடியல, ஏன்னா இவங்களெல்லாம் பகைச்சிக்க மாட்டாப்புல. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமருதி வந்துட்டு எஃப்ஜே பகைச்சிக்க மாட்டார், சபரியை பகைச்சிக்க மாட்டார். ஆனால் அல்வா சாப்பிட்ற மாதிரி திவாகரை மட்டும் பகைச்சிப்பார். ஏன்னா திவாகரை வந்துட்டு நம்ம சுண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயின் மாதிரி ஒரு வாட்டி நம்ம வேகமாக சுண்டி விட்டோம், அந்த காயின் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒயின்னு வந்து போகிறவங்களாம் பாரு, தானாக வந்துட்டு ஒரு காயின் சுற்றிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த காயினை வந்து பைத்தியக்காரத்தானே நினைப்பாங்க, லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் சுண்டி விட்டது என்னமோ கமருதீன் அப்புறம் வினோத்ன்ற விஷயங்கள் யாருக்குமே தெரியும். ஏன்னா போயிட்டாங்க சுண்டி விட்டுட்டு. இதுதான் இந்த பிக் பாஸ் செட்டுகள் நடக்குது. நம்மளுக்கே காண்டாகுது. இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு போனாலும் எஃப்ஜே தான் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ என்னை காப்பாற்றுங்க மக்கள். மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.